Welcome to VL Academy. In the video, final accounts of companies exercise problem number 19 நம்ம பார்க்க போறோம், which is in page number 7.101 and 7.102. So இதுதாங்க 19th question. இந்த questionல வந்து ஒரு சின்ன mistake இருக்கு. அது என்னங்கிறத நான் first சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா bad debts வந்து 65,000 கொடுத்திருக்காங்க, but that is not 65,000. By typing error அவங்க ஒரு 0 எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க, that is 6,500. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம லாஜிக்கலா யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ட்ரேட் டேட்டாஸ் அப்படிங்கிறது 54,000 இருக்கு. ஓகே, ட்ரேட் டேட்டாஸ்னு என்ன, நமக்கு வர வேண்டிய காசு. பட் வாரா கடன் அப்படிங்கிறது தான் பேட் டெப்ட்ஸ். ஸோ வராம போன காசு 65,000, அது எப்படி லாஜிக்கா இடிக்குது இல்லையா? ஸோ அப்படி ஒரு இதுல யோசிச்சேன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ், நீங்க டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 19,68,000 வராது, அதை விட அதிகமாக தான் வரும். ஸோ இன் தட் கேஸ் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த 65,000 6,500 வச்சு போட்டப்போ ஐ காட் தி புக் ஆன்சர். ஓகே, ஸோ அதனால அந்த 65,000 6,500 நீங்க மாத்திக்கோங்க. ஈவன் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்லயே இந்த மாதிரி கேட்டிருந்தாலும் நீங்க வந்து இதுக்குன்னு போய் மேம் கிட்ட மேம் இந்த கொஸ்டின்ல தப்பு இருக்குன்னு நீங்க இது பண்ண வேண்டாம், நீங்களே யோசிச்சீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். பட் டோன்ட் வேஸ்ட் த டைம் லைக் தட். உங்க மேம் கிட்ட கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஸோ எய்தர் ஆஃப் தட், இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் யூ கேன் ஃபைண்ட், இல்லைன்னா உங்க மேம் கிட்ட கேட்டு அது தப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லிடலாம். ஓகே, so these are all the adjustments. Adjustmentsல பாத்தீங்க அப்படின்னா stock in trade, அது closing stock, depreciation நமக்கு தெரியும். Further bad debts amounted to 4,000 rupees. So on the bad debts already ஒரு bad debts இருக்கு, that is 6,500. அது போக எக்ஸ்ட்ராவா ஒரு 4,000 bad debtம் increase ஆயிருக்கு. And provision for bad debt is 5%. இது நாம எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறதும் நான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றப்ப சொல்றேன். And income tax, provide for income tax at 35%. இதுவும் நம்ம problem work out பண்றப்போ பார்க்கலாம். And board of director recommended a dividend of 25%. And equity share capital comprises 50,000 equity shares of ₹10 each, fully paid up. Authorized capital வந்து 6 lakh, but நம்ம கையில இருக்கிறது இப்போ 5 lakh. ஸோ அதுதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல சொல்ல வராங்க. பட் இது வந்து நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வராது. நான் உங்களுக்கு அதுதான் சொல்றேன், வெரி ரேர் கேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயோ இல்லை பேலன்ஸ் ஷீட்லயோ வராது. ஸோ இன் தட் கேஸ் இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி கேபிட்டல் ரிலேட்டடா கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ வித் திஸ் we need to prepare profit and loss account and balance sheet. And also one more typing error in this. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா prepare statement of profit and loss account for the year ended 31st March 2012 இருக்கு. And balance sheet as on 2020 இருக்கு. ஸோ நம்ம ரீசன்ட் இயரையே எடுத்துக்கலாம், that is 2020. ஸோ அங்கேயும் 31st March 2020 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருக்கிற ஒர்க்கிங் நோட் எல்லாம் நாம இப்போ பார்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ அது கீழே சேல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 11,50,000. இதில் சேல்ஸ் ரிட்டர்ன் எல்லாம் எதுவும் கிடையாது. அதர் இன்கம் கீழே டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் மட்டும்தான், தட் இஸ் 6,300 rupees. வேற எந்த இன்கமும் கிடையாது. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை பொறுத்த வரையும் there is a formula, there is opening stock, add purchase, less closing stock. இதில் பர்ச்சேஸுக்குல வந்து நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணதான் ஆக்சுவல் பர்ச்சேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 1,50,000 அண்ட் பர்ச்சேஸ் இஸ் 3,82,000. அதில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 10,000 லெஸ் பண்ணணும். அப்படி பண்ணினா வில் கெட் 5,22,000 rupees. அதில் க்ளோசிங் ஸ்டாக் 2 lakh நம்ம லெஸ் பண்ணோம்னா வில் கெட் 3,22,000 as cost of goods sold. So next one is employee benefit expenses, that is working note number 4. அது கீழே வந்து wages, salaries, outstanding எல்லாம் எதுவுமே கிடையாது. So total is 72,000 rupees. Depreciation and amortization expenses-லையும் depreciation மட்டும்தான் இருக்கு, that is depreciation on plant and machinery, depreciation on furniture and depreciation on computer software. So அதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறத கால்குலேட் பண்ணி நான் வேல்யூஸ் போட்டிருக்கேன், that is 1,44,000, 2,500 and 1,800. அதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா will get 1,48,300 rupees as depreciation and amortization expenses. Other expensesல வந்து rent, trade expenses. Rent is 15,000 and trade expenses is 11,000. Next one is bad debts. Bad debts பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா
6,500 rupees. நான் சொன்னேன் இல்லையா அந்த டைப்பிங் எரர், அதை நான் இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் 6,500. அண்ட் அது கூட அடிஷ்னலாக இன்னொரு பேட் டெப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க தட் 4,000 தட் ஹேஸ் டு பி ஆடட். அதில் வந்து ஓல்டு ப்ரொவிஷனை லெஸ் பண்ணிவிட்டு நியூ ப்ரொவிஷனை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஓல்டு ப்ரொவிஷன் இஸ் 3,000 which is given on trial balance. அண்ட் நியூ ப்ரொவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா sundry debtor value is 54,000. அந்த 54,000ல இந்த further bad debt இருக்கு இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறது, அதுவும் நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த பேட் டெப்ஸை வந்து லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 50,000. அதில் 5% 2,500 rupees. ஸோ இப்போ வந்து 10,500 minus 3,000 7,500. அந்த 7,500ல இந்த 2,500 add பண்ணோன்னா will get 10,000 rupees. Okay, so that is the bad debt working, and discount allowed is 8,000. So இதெல்லாம் total பண்றப்ப will get 44,000 as other expenses. So இப்போ நம்ம profit and loss accountல அந்தந்த subheadingக்கு நேரா அந்த values apply பண்ணி நாம profit கண்டுபிடிக்க போறோம். So first one, revenue from operation, that is 11,50,000, and other income is 6,300. Other total பண்ணோன்னா it's 11,56,300. and expensesல பார்த்தீங்க அப்படின்னா cost of goods sold, that is 3,22,000, and employee benefit expenses is 72,000, and depreciation and amortization expenses வந்து 1,48,300, and other expenses 44,000. So இதெல்லாம் total பண்றப்ப will get total expenses as 5,86,300. இப்போ net profit அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,56,300லேருந்து இந்த 5,86,300 லெஸ் பண்ணோம்னா will get 5,70,000 rupees. இதில் வந்து provision for taxation லெஸ் பண்ணணும். ஓகே, அந்த taxationயும் லெஸ் பண்ணாதான் will get net profit after tax. ஸோ provision for taxation நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 35%. ஸோ அந்த 5,70,000ல 35% is 1,99,500. அதை லெஸ் பண்ணுறப்ப will get 3,70,500 as net profit after taxation. tax எல்லாம் பே பண்ணது போக நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் 3,70,500. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கீழே வந்து நம்ம ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakh rupees இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே காமிச்சிருக்கோம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வந்து கிரெடிட் சைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கால்ட் ரீடைன்ட் ஏர்னிங். அது வந்து 1,70,000 rupees. ரீடைன்ட் ஏர்னிங் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்பெனி வந்து சம்பாதிச்ச ப்ராஃபிட்ல பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் ஹேஸ் பீன் கெப்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். அதுதான் ரீடைன்ட் ஏர்னிங். வந்த லாபத்தை ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து நம்ம ரிசர்வ்ஸில் காமிக்கணும், ஏன்னா அது ரிசர்வ்ல தான் வச்சிருப்பாங்க. தட் இஸ் 1,70,000 rupees. அடுத்தது ப்ராஃபிட் பொறுத்தவரையும் நம்ம கண்டுபிடிச்சது 3,70,500. பட் இங்கே இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க, இஃப் யூ சி த fifth adjustments, that is board of directors recommended a dividend of 25%. so இது வந்து like 20%க்கு மேல இருக்கிறதுனால அந்த ப்ராஃபிட்ல இருந்து 10% வந்து ரிசர்வ்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இங்க 25% அப்படிங்கிறது வந்து which is more than 20%. இதுக்கான ஒரு ரஃப் ஒர்க் வந்து பேஜ் நம்பர் 7.23ல கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் ரெஃபர் தட். ஸோ அப்படி 20%க்கு மேலே போச்சுன்னா 10% of the profit has to be transferred to general reserve. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே 3,70,500 rupeesல 10% வந்து நம்ம ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், தட் இஸ் 37,050 rupees. ஓகே, இந்த 37,050 rupees போக பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 3,33,450 rupees. அதுதான் ப்ராஃபிட் ஃபார் தி இயருக்கு நேராக நம்ம காமிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம ரிசர்வ்ஸ் எல்லாம் டோட்டல் பண்ணி அதில் டிவிடெண்ட், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும். ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் வேல்யூஸ் 5 lakh, அதில் 25% 1,25,000. ஸோ அதை இந்த ரிசர்வ்ஸ்லேருந்து லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 4,97,500 rupees. ஸோ அதை வந்து நம்ம இந்த 5 lakh ஆட் பண்ணுறப்போ வில் கெட் டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அஸ் 9,97,500 rupees. ஸோ இந்த ப்ராப்ளம்லையும் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்னு எதுவும் கிடையாது, கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 33,700 அண்ட் டிவிடெண்ட் பெய்டு, அதாவது நம்ம ரிசர்வ்ஸில் லெஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம கையில் இருக்கிற காசுலேருந்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். பட் அது நம்ம வேற ஒருத்தர், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய காசு, அது கடன் தான், அதுவும் இந்த வருஷத்துலேயே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால
அந்த டிவிடெண்ட் வந்து நம்ம இந்த கடனோட ஆட் பண்றோம். ஸோ டிவிடெண்ட் வந்து 1,25,000 rupees. அடுத்தது பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் இஸ் 13,000 rupees. அதுவும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், அதுவும் இந்த வருஷம் நம்ம பே பண்ண வேண்டியது தானே. ஸோ டேக்ஸ் அத்தாரிட்டிக்கில் நம்ம இதை பே பண்ணணும். ஸோ அதனால அதையும் நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸில் காமிக்கிறோம். தட் இஸ் 1,99,500 rupees. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 3,71,200 rupees as current liabilities. So next is asset side. Asset sideல first one non-current asset. Non-current asset பொறுத்தவரையும் 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. One is furniture, plant and machinery and computer software. So இந்த ஒரு assetலையும் நம்ம depreciation value less பண்ணி காமிச்சோம்னா will get the total as 10,85,700 rupees. Each and every value-வும் நான் சொல்லி இது பண்ணா you feel like reading out the problem. So அது நீங்களே calculate பண்றப்போ you will be understanding. ஏன்னா இது வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம். Now you are in corporate accounting subject. So basic accounts எல்லாம் தாண்டி தான் நீங்க இங்க வந்திருப்பீங்க. Okay, so I'm just saying directly that is total non-current asset is 10,85,700 rupees. அடுத்தது current assets பார்த்தீங்க அப்படின்னா closing stock 2 lakh rupees and bills receivable 14,000 rupees. And sundry debtors-க்கான working note நம்ம இதில் பார்க்க போறோம். Sundry debtors is 54,000. அதில் வந்து bad debts, அதாவது வராத அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணுறோம் 4,000 rupees. இது வந்து ஃபர்தர் பேட் டெப்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே லெஸ் பண்ணணும். ஓகே, ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்கிறது நம்ம இங்கே சேர்க்க வேண்டியதில்லை. ஸோ 50,000, அந்த 50,000ல நம்ம நியூ ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் 2,500 rupees. அதை லெஸ் பண்ணணும்னா வில் கெட் 47,500 rupees as sundry debtors value and cash at bank is 21,500. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 2,83,000 rupees as current assets. So all working note is over. இனி நாம அந்த ஃபார்மேட்ல அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதுதான் வேலை. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் தட் இஸ் 9,97,500 அண்ட் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அதுக்கு ஒர்க்கிங் நோட்டும் நான் கொடுக்கல. இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபஸர் வந்து அதுக்கு தனி ஒர்க்கிங் நோட் கொடுத்து நில்லுன்னு காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் கொடுங்க. பட் நான் என்னோட ப்ராப்ளமில் நான் அப்படி கொடுக்கல, நான் ஜஸ்ட் ஹைஃபன் போட்டுட்டேன். And current liabilities is working note number 2, that is 3,71,200 and total is 13,68,700 rupees. Asset side பார்த்தீங்கன்னா non-current assets and current assets which is 10,85,700 and 2,83,000. So இது ரெண்டு total பண்ணுறப்ப will get 13,68,700. Therefore liabilities and assets are getting balanced. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.